பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் வாக்குத்தத்த செய்தி கேட்க வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். 4 மாதங்கள் தேவனுடைய கிருபையினால் இந்த ஆண்டை கடந்திருக்கிறோம். 5ஆம் மாதம் தேவ கிருபையினால் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த மாதம் நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் நிறைவாய் நம்மை நடத்துவாராக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம் வேத வசனத்தை கவனமாக கேட்போம். சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்க. இந்த மாதம் முழுவதும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்க போகிறார். நாம் எங்கே போனாலும், என்ன செய்தாலும், என்ன காரியத்தை உருவாக்க வேண்டும் என்றாலும் எல்லா இடங்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அது மாத்திரமல்ல, யாக்கோப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய், யாக்கோப்பை எப்படியெல்லாம் கர்த்தர் காப்பாற்றி நடத்தினாரோ அப்படியே நம்மையும் காப்பாற்றி அடைக்கலத்துக்குள்ள வைத்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள் வரும்போது அதை யாருக்கோ அந்த வசனத்தை எடுக்காதீங்க. இந்த வசனம் இந்த மாதம் என் வீட்டில் நடக்க போகுது, எனக்காக ஆண்டவர் பேசுகிறார், என்னுடைய குடும்பத்துக்காக பேசுகிறார் என்று நீங்கள் விசுவாசித்து இந்த வார்த்தைகளை நீங்க கேட்கணும். இந்த காலை வேளையில உங்களுக்குரிய வார்த்தை உங்க வீட்டை தேடி உங்களிடத்துல வந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 2 காரியத்தை இந்த வேளையில உங்களோடு பேச விரும்புகிறேன். 1, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா என்னன்னா, பாருங்க, ஒரு பெரிய யுத்தத்துக்கு கிளம்புறாங்கன்னா அப்படின்னா பல லட்சம் வீரர்கள் இருப்பாங்க. அந்த வீரர்களை நடத்துகிற அந்த தலைவன், சேனைகளினுடைய ஒரு தலைவன் தான் இன்னைக்கு அந்த யுத்தத்தை இது எப்படி நடத்தலாம், இது ஜெயமா எப்படி முடிக்க முடியும் என்று அந்த சிப்பாய்கள்லாம் சேனைகள் எல்லாம் டிசைட் பண்ண முடியாது. ஒரு யுத்த வீரன், அந்த இடத்துல இருக்கிற ஒரு தலைவன் தான் அதை டிசைட் பண்ண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த சேனையின் தலைவர் யார் என்று வேதம் சொல்கிறது என்றால், அந்த காரியத்தை கர்த்தர் என்று சொல்கிறது. சங்கீதத்தில் 24ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 8, 7, 8 வசனங்கள் எல்லாம் தொடர்ந்து வாசிச்சா வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் அவரே நமக்கு தலைவனாய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனையின் கர்த்தரானவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவராய், அவர் யுத்தத்தில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, பராக்கிரமத்தோடு கர்த்தர் தாமே நமக்கு முன்பதாக கடந்து வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த வேத வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, கர்த்தர் தான் பராக்கிரமம் உள்ள தலைவனாக, சேனையின் தலைவனாக முன்னின்று செல்லுகிறார். சரி, கர்த்தர் செல்லுகிறார் என்றால் நம்முடைய காரியம் எப்படி இருக்கும்? தோற்று போகுமா? இல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய தலைவராக, இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து முன் செல்லுகிறவராக இருக்கிறார், கொடியேற்றுகிறவராக இருக்கிறார், வெற்றியை நமக்கு பரிசாய் அளிக்கிறவராக இருக்கிறார். அவர் முன் செல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஜெயத்தை நமக்கு தரவே அவர் தலைவனாய் செயல்படுகிறார் என்று இந்த சங்கீதம் 28 நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஒரு டீமுக்கு ஒரு தலைவர் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? எத்தனையோ இந்த உலகத்துல இருக்கிற டீம் தலைவர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் சரியா இல்லாம போயிடும். ஒருவேளை அது இடரல் அடைஞ்சலாம், விழுந்து போகலாம். ஆனா நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்லி டீமை ஃபார்ம் பண்ணாரோ, என்ன சொல்லி உங்க வீட்டை ஆசீர்வதித்து ரட்சித்தாரோ, என்ன சொல்லி உங்களை ஜாப்ல கொண்டு போய் வைத்தாரோ, என்ன சொல்லி இந்த ஊழியத்தை ஆரம்பித்தாரோ, என்ன சொல்லி காரியத்தை நடத்தினாரோ, அந்த தலைவன் அதை வெற்றியாய் முடித்து திரும்புவார். கர்த்தர் ஜெயத்தை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதம் நீங்கள் வெற்றியின் மாதமாக தலைவர் முன் செல்லுகிறார் என்பதை குறித்து நீங்கள் சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு கூட கடந்து போங்க. யாக்கோப்பின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருந்து உங்களை வழி நடத்தவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோப்பு வனாந்திரமான ஒரு பரதேசியான ஒரு வாழ்க்கையின் பிரயாணத்துல போயிட்டு இருக்கும்போது அவன் ஒரு கல் எடுத்துட்டு வனாந்திரத்துல படுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப படுத்துட்டு இருக்கும்போது வசனம் சொல்லுகிறது, அங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல 32ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிச்சோம்னா, அவன் படுத்துட்டு இருக்கிற இடத்துல நிறைய தேவ தூதர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ உடனே அந்த கனவை அவன் பார்க்கிறான். கனவை பார்க்கும்போது அந்த தூதர்களை கண்டு அவன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இந்த தூதர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள், நான் கண்ட காட்சியெல்லாம் பார்த்தா இந்த தூதர்கள் சேனையின் தலைவராகிய கர்த்தருடைய தூதர்கள் இவர்கள் எல்லோரும். கர்த்தரும் என்னோடு கூட சூழ்ந்திருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்று அவன் விசுவாசித்து இந்த வார்த்தையை அறிக்கையிடுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ யாக்கோப்பை கர்த்தர் அந்த பிரயாணத்துல, அந்த பரதேசியான வாழ்க்கையில எங்கேயுமே வெளியில விடல. அவன் தனிமையா எங்கேயோ இருக்கிறான். அவன் நம்மளை சுத்தி பார்த்தா யாருமே இல்லை வனாந்தரத்துல. யாக்கோப் மட்டும் தனியா படுத்துக்கிட்டு இருக்கான், அவன் மட்டும் தனியா பேசிக்கிட்டு இருக்கான், அவன் மட்டும் தனியா பயத்துல இருக்கிறான். ஆனா கர்த்தர் அந்த யாக்கோப்பை சுற்றி தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார், சேனையை கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த சேனையின் தலைவராய் அவரே அந்த இடத்துல இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இந்த மாத வாக்குத்தத்தம் நமக்குரியது. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் தனிமையானவர்கள் அல்ல. நாம புலம்புகிற புலம்பல்கள்லாம் வீணாய் போவதல்ல. நம்ம ஏதோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், ஏதோ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம், நமக்கு யாருமே இல்லை, நம்ம சரியா லீட் பண்ண ஆட்கள் இல்லை. என்ன ஆண்டவரே, என் வீடு இப்படி இருக்கு, என் குடும்பம் இப்படி இருக்கு, இந்த காரியமெல்லாம் நான் எப்படி முடிக்க போகிறேன், இந்த மாசத்துக்குள்ள இதெல்லாம் நான் எப்படி பண்ண போறேன், பல கலக்கத்தோட
தனிமையில் நீங்கள் படுத்திருக்கும் போது உங்களை சுற்றி சேனைகள் இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. தேவ தூதர்கள் இருக்கிறாங்க மறந்துடாதீங்க. அவர்கள் லீட் பண்ணுகிற ரட்சகராகிய கர்த்தர் அடைக்கலமானவர். யாக்கோப்புக்கு கொடுத்த அடைக்கலத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் ஏசாயா 41 அதிகாரம் 14, 15 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே என்று சொன்னார். ஸோ இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது யாக்கோப்பை குறித்து அவன் பயந்தவனாக, சிறியவனாக, தள்ளப்பட்டவனாக அவனை குறித்து ஆண்டவர் அந்த வார்த்தையில சொல்லுகிறாரு, உன்னை எப்படி ஆக்குகிறேன் என்றால், ஸோ உன்னை கூர்மையான எந்திரமாய் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் உயிர் கொடுக்கிறதா இருக்கிறது. மனுஷனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் நமக்கு உயிர் கொடுக்காது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கும் போது அது நமக்கு உயிர் கொடுக்கிறதா இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோப்பே, நீ தனிமையாக்கப்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கியா, நீ பயந்து இருக்கிறியா? ஸோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிறார், உன்னை நான் எப்படி நடத்துகிறேன், இந்த உலகம் முழுவதும் உன்னை எப்படி பார்க்குதுன்னா பூச்சியா பார்க்குது, இது ஒன்றுத்துக்கும் உதவாது என்று நினைக்கிறது. சிறு கூட்டம், இந்த கூட்டத்தால ஒன்றும் செய்ய முடியாது என்று பார்க்கிறது. ஆனா கர்த்தர் அப்படி சொல்லல. யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, உனக்கு துணை நிற்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதோ உன்னை போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கொப்பாக்குவாய். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை யாக்கோப் மூலமா கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ ஆகையால மகளே, அன்பு பிள்ளைகளே, இந்த பிரசங்கத்தை கேட்கிற குடும்பத்தாரே, உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், இந்த மாதம் உங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர், சேனையின் தலைவர் உங்களோடு கூட இருக்கிறார். தனிமையானவர்களோடு கூட பேசுகிறார். சேனையாய் அவர் சுற்றி இருக்கிறார். ஜெயம் எடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஸோ விசுவாசத்தோட தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. இந்த முழு குடும்பத்தையும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுங்க. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய், நமக்கும் நம்முடைய வீட்டிற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சபைக்கும் அவரே உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து பாதுகாப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, அருமையான வேளையில ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, யாக்கோப்பின் தேவனே, எங்களுக்காக நீர் இவ்வளவான வார்த்தைகளை கொடுக்கிறீரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சேனையின் கர்த்தராய் எங்களுக்கு முன்பதாக இருக்கிற யுத்தங்களை ஜெயிக்க போகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களால எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியாது என்பதை ஆண்டவரே எங்களால புரிந்து கொள்ள முடிகிறது ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தலைவராய் நீர் முன் செல்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் முன் சென்று பிசாசின் கிரியைகளையும் தடைகளையும் கோணலானவர்களை எல்லாவற்றையும் செவ்வையாய் மாற்றி எங்களுக்கு முன்பதாக ஜெயம் எடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். வெற்றியின் ஆண்டவரே அப்பா, கிருபையை தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சேனையின் தலைவராய் எங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே நீர் கடந்து போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளையும் ஆண்டவரே நீ நீக்கி போட்டு ஆண்டவரே எங்களை வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திற்கு விரோதமாக எழுந்திருக்கிற கோலியாத்தை ஆண்டவரே இந்த வேளையில நீர் முறியடித்து கர்த்தாவே அப்பா, பெரிய ஆசீர்வாதத்தின் மகிமை உள்ள பிள்ளைகளாய் வழி நடத்துவீராக அப்பா. யாக்கோப்பின் தேவனே, அடைக்கலத்தை நீர் கட்டளிட வல்லவராய் இருக்கிறீர். யாக்கோப்புக்கு கொடுத்த அதே அடைக்கலம் எங்களுக்கும் கொடுத்து தூதர்களை கட்டளையிட்டு ஆண்டவரே அப்பா, பரலோகத்துக்கும் ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கும் பரலோகத்துக்கும் எங்கள் சபைக்கும் ஆண்டவரே எப்பொழுதும் செய்திகள் வந்து போவத்தக்கதாக எங்களுக்கு ஒரு அடைக்கலமானவராய் நீர் கூட இருந்து வழி நடத்துவீராக. அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்கு காண செய்யும். இந்த நாளில, இந்த காலை வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் பேர்பராய் ஆசீர்வதி. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால ஒவ்வொரு சிரசின் மீதும் உடைய ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் வைக்கிறேன். இந்த 1ஆம் தேதிக்கான சகல நன்மைகளும் உண்டாவதாக. வியாதி, விக்கிரங்கள், பலவீனங்கள் அணுகாமல் காத்துக்கொள்ள மாத்திரை மருந்துகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையாலே பூரண சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. தைரியத்தை கொடுத்து வழி நடத்தும் ஆசீர்வாதி. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.